பிரிவினைவாதத்துக்கு காரணமே திமுக அரசு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பேசியிருக்காரு ஒருத்தர். எந்த பிரிவினைவாதம், யார், ஏன் இந்த குற்றச்சாட்டு, யார் பேசினது? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, அதான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. ஏன் சார், இப்போ உயர் நீதிமன்றத்திலிருந்து என்ன சொல்லிட்டாங்க, திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே ஏற்ற விடலை. ஏன்னா அனுமதி கொடுக்காததுக்கு காரணம் மாவட்ட ஆட்சியர் 144 போட்டார், அதனால தான் எங்களால் அனுமதி கொடுக்க முடியலன்னு கமிஷனர் சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீங்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று மண்ணா பழகிட்டு இருக்க ஊர் தமிழ்நாடு. இப்போ திருப்பரங்குன்றம் மலையை எடுத்துங்க, ஒரு பக்கம் மசூதி இருக்கு, இன்னொரு பக்கம் கோயில் இருக்குது. ஆனால் நம்ம சகோதரர்களாக தான் பழகிட்டு இருக்கோம். அப்படி இருக்க இடத்துல நம்ம தீபம் ஏற்றுறதுக்காக பெர்மிஷன் கேட்டு போகிறோம், நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. அப்போ வேணும்னே இதை தடுக்கிறது யார்? திமுக ஆட்சி தானே. அப்போ பிரிவினைவாதத்தை யார் தூண்டுவது அப்படின்ற மாதிரி இதுக்கு காரணமே திமுக தான் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இது திமுக ஒருதலை பட்சமாக செயல்படுது. இன்னும் சொல்லணும்னா இந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசு. இதில் தீபம் ஏற்றுறதுல இன்னும் சொல்லப்போனால் கலவரம் வரும்னு மாநில கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநில செயலர் சண்முகம், ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் கண்டுபிடிச்சி கலவரம் வரும்னு கண்டுபிடிச்சி அவர் பேசியிருக்காரு. இதில் கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இது அப்பீல் போகிறதுக்கு இன்னும் பகிரங்கமாக சொல்லப்போனால் எந்த இஸ்லாமிய அமைப்புகளோ வேறு எந்த அமைப்புகளோ இதுக்கு எதிர்ப்பாக இல்லவே இல்லை. இன்னும் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையிலும் பக்கத்திலே தர்கா இருக்குது, கோயிலும் இருக்குது. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றா தான் போயிட்டுருக்காங்க. இதை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இருக்கிறதே நமது முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த வேலையை தான் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி கிராமம் இருக்குது, பக்கத்தில் மசூதி இருக்குது, நான் போயிருக்கேன். அடுத்தால ஒரே செவரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலில் தீமிதி விழா நடக்கும். மசூதியில் உள்ள ஜமாத்காரங்களே வந்திருந்து மசூதி முன்னால் அந்த இடமே அவங்க போட்டு கொடுத்து அழகாக நடத்திட்டு இருக்காங்க. ஆக இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் பிரித்தாழ்வதே திமுகவுடைய வேலை.